மகிழுடன் யாவடைத்தோம் இறை மக்களே
இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பாடலில் படிக்கொண்டு நாம் பாட வேண்டிய பல்லவி ஆண்டவரின் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தி போற்றப்படுகிறது. Amen.
அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 18 25 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் மரியா கருவுற்றிருந்தது தெரியவந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை விமர்சைக்குள்ளாக்காமல் மறைவாக விலகிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவரது கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு ஆண்மகனை பெற்றிருப்பார். அவருக்கு இயேசு என பெயரிட்டேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றிருப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிட்டேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். இது கிறிஸ்து வளர்ந்த செய்தி. Praise the Lord. Hallelujah. இந்த ஆண்டு தேவசமாயம் நினைவு நாடு என்ன சிறப்பு? இந்த ஆண்டு என்ன சிறப்பு? இந்த ஆண்டு என்ன சிறப்பு? முதுநிலைகளின் பாதுகாவலர் இந்திய மக்கள் ஒரு இந்திய பொதுமக்களுடைய பாதுகாவலராக இந்திய மக்களின் இறை மக்களின் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்திய மக்கள் இந்திய பொதுநிலைகள் அடுத்தது இந்திய தேசத்தின் பொது நிலைகளுக்கு பாதுகாப்பு. அடுத்து குழந்தை இயேசு ஆலயத்தில் நாம் வந்திருக்கோம். உலகத்தில் பல குழந்தை இயேசு ஆலயங்கள்
அவர் எந்த நாடு எந்த ஊர் குழந்தை இயேசுவின் தாயார் எந்த நாடு எந்த ஊர் செக் ரிப்பப்ளிக்கில் உள்ள பிராக் செக் ரிப்பப்ளிக்கில் உள்ள பிராக் என்ற பிராக் செக்குடைய மலையாளம் அங்கே இருக்கிற ஆலயம்னா ஆலயம். சரி, அடுத்து பொதுவான ஒரு கேள்வி, பைபிள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டு பிரிவுகளாக இருக்குது. பழைய ஏற்பாடு என்ற மொழியில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு என்ற மொழியில் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழி, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி. அடுத்த கேள்வி சும்மா கேட்கிறேன். பிள்ளைகளுக்கு கேள்வி, பிள்ளைகளுக்கு முடியாது. இந்த 2ஆம் மாதம் திருத்தூதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்டது. திருத்தூதர் பணி நூலை எழுதியவர் யார்? திருத்தூதர் பணி நூலை எழுதியவர் யார்? லூக்கா சுயமரியாதை. கடைசி கேள்வி என்பது 2 முறை கேட்கிறேன். வத்திக்கான் சங்கம் எந்த ஆண்டு நடந்தது? எத்தனை சந்தேகங்கள்? வத்திக்கான் சங்கத்தை தோற்றுவித்த திருச்சபை யார்? புனித 2ஆம் யாழ்ப்பாணம்.
இதுல நான் என்ன சொல்றேன்னா, கடவுள் தேர்ந்தெடுத்த மக்கள் யூதர்கள். ஆபிரகாம் முதல் கடவுள் யூத மக்களை தம் சொந்த மக்களாக தேர்ந்தெடுத்தார். வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு உங்களை கூட்டி கேள்வியே என்று வாக்களித்தார். ஆனால் கடைசியில் அந்த யூத மக்களே இயேசுவை கொண்டார்கள். இயேசுவை மெசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. மீட்பரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே உறவினர்களுக்கு பவுலடியார் வழியாக மற்றொரு வழியாக இறையரசு வழங்கப்பட்டது. நம்மெல்லாம் உறவினர்கள், யூதர்கள் அல்ல. ஆகவே நாம் இப்ப தேர்வு கொள்ளப்பட்ட மக்கள். யூதர்கள் கடவுளை வேண்டாம், மெசியா வேண்டாம், இயேசு வேண்டாம் என்று ஒதுக்கியிருக்கிறார்கள். நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அன்பாகவே இப்போ ஒரு கேள்வி. திருமுழுக்கு பெறாதவர்கள் கத்தோலிக்க திரு அவையில திருமுழுக்கு பெறாதவர்கள் மோட்சத்துக்கு போக முடியுமா? கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்து திருமுழுக்கு பெறாதவர்கள் கீழ்ப்படைவார்களா அல்லது மோட்சத்துக்கு போக முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? போக முடியும் சொல்லலாம். போக முடியும். போக முடியாது சொல்லலாம். நான்காம் நூற்றாண்டுல ஒரு மறைமனிதர், ஒரு புனிதர் வாழ்ந்தார். நான்காம் நூற்றாண்டு. அவர் பேர் சிப்பிலியன். அவர் லத்தீன் மொழியில என்ன சொன்னார் என்றால், எக்ஸ்ட்ரா எக்லேசியா ரூலா சாலுஸ். அப்படின்னா திருச்சபை வெளியில மீட்பு இல்லை. அதாவது திருச்சபையில உறுப்பினராக இருந்தால் மட்டும், திருமுழுக்கு பெற்றால் மட்டும்தான் மீட்பு என்று 4ஆம் 5ஆம் நூற்றாண்டில் சொன்னார். அதையே திருச்சபை கடைபிடித்து பல நூற்றாண்டுகள் போதித்து வந்தது. 2ஆம் வத்திக்கான் சட்டத்தில்தான் திருமுழுக்கு பெறாமலே நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தால், இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மற்ற மதத்தினரும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தால் மீட்பு பெறலாம், திருமுழுக்கு பெறாமலே. ஆனால் எல்லோருக்கும் ஒரே ஒரு மீட்பர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்துவாருக்கும் முஸ்லிமாருக்கும் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு மீட்பர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, முதல் மாசத்துல மோசேயை அழைத்து ஆண்டவர் பார்வோனிடம் சென்று என் மக்களை மீட்குவார். காரணம், பார்வோனின் கீழ் மக்கள் அடிமையாக நடத்தப்படுகிறார்கள் என்று மோசேயை தேர்ந்தெடுத்து அனுப்பினார். 2ஆம் மாசத்துல பேதுரு என்ன சொல்கிறார்? விண்ணிலும் மண்ணிலும் ஒரே ஒரு பெயர் தான் மீட்புக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பெயர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வழியாக மட்டுமே மீட்பு. நற்செய்திய யோசேப்பு மரியா திருமணமாவதற்கு முன்பே கருத்தரித்திருந்தாள். ஆனால் தூய ஆவியினால் பிறகு இயேசு பிறந்தார், குழந்தையை பெற்றார். இயேசு என்ற பெயர் இருக்கிறார்கள். இயேசு என்றால் மீட்பர். இயேசு என்ற வார்த்தைக்கு மீட்பர். ஆகவே உலக மக்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் மீட்பர் பெறுவர். 1 தீமோத்தேயு முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரே மீட்பர், மனிதனாகிய இயேசு கிறிஸ்து. ஒரே மீட்பர். உலகத்தில் பல மீட்பர்கள் இந்துக்களை கேட்டால்
கிருஷ்ணா மீட்பர், விஷ்ணு மீட்பர், சிவன் மீட்பர் என்று சொல்வார்கள். ஆனால் கத்தோலிக்க திருச்சபை பார்த்து ஒரே ஒரு மீட்பர் தான், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, மகாத்மா காந்தி கூறினார், மகாத்மா காந்தி எம்மதமும் சம்மதம், எம்மதமும் சம்மதம் என்றால் எல்லா மதங்களும் ஒரே கடல், கடவுள் என்ற கடலில் கலக்கின்ற பல நதிகள், எம்மதமும் சம்மதம். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? எம்மதமும் சம்மதம் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆகவே நமது மதம் கிறிஸ்துவ மதம், கத்தோலிக்க மதத்தில் மட்டும்தான் இயேசு பிறந்தார், இயேசு திருச்சபையை பிடித்தார். ஆனால் திருச்சபைக்கு வெளியிலும் ஆண்டவராக இயேசுடைய மீட்பு செயல் நடைபெறுகிறது. ஆகவே இயேசுவின் பெயரால் இந்துக்கள், இஸ்லாமிய எல்லோரும் வருகிறார். அன்பானவர்களே, குழந்தை இயேசுவை நாம் கொண்டாடுகிறோம். குழந்தை இயேசு என்ற பெயருக்கே மீட்பு இருக்கிறது. குழந்தை இயேசு வழியாக அநேக மக்கள் பல நாட்களை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் குழந்தை இயேசுடைய வல்லமை எங்கிருந்து வருகிறது? அவர் வளர்ச்சி அடைந்து பாடுபட்டு இறந்து உயிர்த்ததினால். ஆகவே குழந்தை இயேசுவை நாம் வழிபடும் போது, ஆராதிக்கும் போது நாம் மறைமுகமாக இயேசுவின் பெயரை நாம் போற்றுகின்றோம், இயேசுவின் பெயரால் மீட்கப்படுகின்றோம். ஆகவே குழந்தை இயேசுவை கொண்டாடுகின்ற வேளையிலே நமக்கு ஒரே மீட்பராக, உலகத்துக்கு ஒரே மீட்பராக இயேசு கிறிஸ்துவை கடவுள் கொடுத்தார். அதற்காக நன்றி கூறுவோம். குழந்தை இயேசுவிடம் நம்முடைய விண்ணப்பங்களெல்லாம் சேர்ந்து நாம் அனைவரும் மட்டுமல்ல, உலகமே மீட்கப்பட வேண்டும், பாவிகள் மனந்திருக்க வேண்டும், எல்லோரும் மீட்கப்பட வேண்டும் என்று வேண்டுவோம். ஆமென். செய்த நன்மைகளை எல்லாம் நினைவு கூர்ந்திட ஒன்றாய் கூடிய நாம் அவரை கொண்டாடுவோம். அவரது திருவுளம்
திருவாழ் நிரம்பிய உலகெங்கிலும் இறைப்பணி ஆற்றுகிற ஊழியர்கள், பொது நிலையினர் அனைவரும் பணி வாழ்வில் எதிர்வரும் சவால்களை எதிர்கொண்டு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நற்செய்தி அறிவிக்க அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம சுகம் தரும்படியாக அற்புத குழந்தை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுக்கான பணி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல தந்தையே, உம் திருமகன் மிகுந்த கனிவிரக்கத்துடன் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு அவரது பெயரால் உம்மிடம் கேட்பதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என உறுதியாக நம்புகிறோம். ஆகவே அவரது பெயரை முன்னிட்டு எங்கள் காணிக்கைகளை ஏற்றறிகிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உண்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றவுள்ள நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். மேலும் அவர் மாட்சியுடன் மீண்டும் வருவார் உறுதியோடு கூட நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதமான தூதர்களோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி என்றும் பாடுவதாவது. Amen.
உமது பெயருக்குரிய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையரால் ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நான் கூறுகிற இக்காணிக்கைக்கு அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவதாக. அவர் படைத்தவாறே இம்மறைமையோர்களை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி உணர்த்தப்பட்ட இரவு அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசை வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். பகவானை இரவுகளுக்கு கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசை வழங்கி அதை நம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறினார். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வாழ்வோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளை வியப்புக்குரிய உயிர்கையில் இந்நேரத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருடன் பணியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியுடன் உம்மை மன்றாடுகின்றோம். இப்படியினால் நீ உணவு கழிய திருவிழாமானே. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருக்குடல் இரத்தத்தால் கூட்டப்பட்டிருக்கும் நாங்கள் அவருடைய தூய ஆவியான நலம் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உடலும் உடையவராக விளங்க செய்கிறார். இவரை என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இல்லத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியும் நேர்ந்ததற்காக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு தருகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. நாங்கள் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருளினார். என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் குழந்தை சிதறும் அமைதியை பாதித்தோம். இதோ இறைவனின் சன்னதி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர், தேர்வு பெற்றோர்.
வழங்கி நாம் கடவுளை பொருட்களை கொண்டு வருவது உள்ளத்தை
சில்லைப்பட்டி பங்கு திருவிழாவை 3 நாட்கள் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசன பங்கு தந்தைக்கு பங்கு மக்களின் சார்பாகவும் பங்கு பேரவை சார்பாகவும் முன்னாடி கொடுத்து வாழ்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் பெயரில் மனிதர் அனைவரும் மண்டியிட்டு மனித இனம் அனைத்தும் மீட்பை கண்டடைய வேண்டும் என திருமணமாகிறேன். ஆகவே நாம் தூய மலைகள் வழியாக அவரை பக்தியுடன் பணிந்து வணங்க இரக்கத்துடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் சமாதானத்தில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. அன்பான பங்கு தந்தை மதுரை அவர்களே, வீதி தந்தை அவர்களே, ஏழை அருள் தந்தையர்களே, மருத்துவர்களே, மக்களே, நம் பங்கு விழா ஆகியோர் அனைவருக்கும் பங்கு விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். Happy feast to all of you. குழந்தை இயேசு, அற்புத குழந்தை இயேசு உங்கள் ஜெபங்களை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் புதுமைகளை செய்வாராக. அடுத்து நாளை தினம் பொங்கல் விழா. ஆகவே ஹாப்பி பொங்கல், ஹாப்பியாக பொங்கல்.